ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அரவிந்த் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய மனசுன்னு தாங்க சொல்ல முடியும். ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னாங்க. விஜயை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ண வந்து ஒத்துக்கிட்டே, அதனால தான் வந்து வெஸ்த சாப்பிட்டியான்னு அது ஒத்த வார்த்தையை சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த் வந்து எவ்வளோ வந்து மல்லி மேலே வந்து விஜய் மேலே வந்து காதலாக இருப்பாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கூப்பிட்டு வந்து அந்த கல்யாணத்தில் வந்து பிரச்சனையை பண்ணி நம்மளுடைய மல்லியும் விஜயும் வந்து சேர்த்து வைக்கிறதுல வந்து ரொம்பவுமே வந்து பெரும் பங்கு ஆற்றி இருக்காருங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அவரெல்லாம் வந்து தங்கமான மனசு. அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பொண்ணு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நிற்கதியாக வந்து அந்த கோயிலே வந்து விட்டு போயிடுறாங்க. அதுக்காக நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கீழே வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் வந்து நம்ம விஜயை வந்து மனசில் வந்து நினச்சிட்டீங்க. உங்கள் வீட்டில் கட்டாயத்தினால வந்து நீங்கள் வந்து என்னை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ தான் வந்து எனக்கு வந்து உங்களுக்கு விஜய் தான் வந்து பிடிச்சிருக்குன்றது வந்து எப்படியோ தாலி கட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து மயங்கி விழுந்தீங்க. அதனால் எனக்கு வந்து தெரிஞ்சு, இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுருந்தா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனஸ்தாபம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்போம். அது வந்து தெரிஞ்சது நல்லது தான். இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்தன்ற மன திருப்தியோடு நான் இங்கேருந்து வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டு வந்து போகிறாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மையாக இருந்தால் இவர் வந்து இப்படி வந்து பேசிட்டு போவார். மற்றவங்களாக இருந்தால் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா கையில் போய் பார்த்தீங்கன்னா, அம்மா என் நிலமை வந்து இப்படி ஆகுன்னு வந்து நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் வந்து கிடைச்சிருக்கு. அதே சமயம் என்னை பிடிச்சவர் வந்து இப்படி வந்து என்னை வந்து இங்கே வந்து நிர்கதியாக வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க வீட்டில் வந்து கஷ்டப்படுத்துறதுனால இதெல்லாம் வந்து என்னால் வந்து தாங்க முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளுடைய அன்னபூர்ணி கையில் வந்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, மல்லி நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, நடு நேரம் உன்னுடைய வீட்டுக்கு போகலான்றாங்க. இனிமே வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய புகுந்த வீடு வந்து விஜய் கூட தானே அப்படின்றாங்க. நீ முதல்ல அந்த நாடு உங்கள் வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு நம்ம அன்னபூர்ணியம் வந்து என்ன விஷயம் வந்து பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்து ஆனதுக்கு காரணம் நான் தானே, உன்னோட வாழ்க்கை நானே வந்து சரி பண்ணுறேன், நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டோ எடுத்தது நேராக வந்து நம்மளுடைய விஜய் சார் வீட்டுக்கு தான் வந்து விட போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா, இந்த பொதுமொன்று கிளவி, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியாமா இவங்க 3 பேரும் சேர்ந்து எந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க, அதை எப்படி வந்து நம்முடைய அன்னபூர்ணியம் வந்து சமாளித்து மல்லியை வந்து அந்த வீட்டில் வந்து வாழ வைக்க போகிறாங்கன்றதாங்க வேறு எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.